ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சூப்பரான ஒரு ஷைடிஷ் தான் ரெடி பண்ண போறோம். கோவக்கா வறுவல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் வறுத்துட்டு, கூடவே மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 5 பூண்டு பல் தட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்குனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்துட்டு, வெங்காயத்தோட கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கோவக்காவையும் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு, 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து குடுத்துரலாம். நல்லா கலந்து குடுத்துட்டு, மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடிய இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துரலாம். கலந்து குடுத்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா, ரொம்பவே அருமையான சைடிஷ் ரெடி ஆயிடும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.